வாழை சாகுபடியில் காற்று மற்றும் மழைக்கால சேதங்களை தவிர்க்க பெல்ட் கட்டும் முறை பைண்டிங் மெத்தட் மிகவும் பயனுள்ள மற்றும் செலவு குறைந்த ஒரு தொழில்நுட்பமாகும். மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு கம்புகள் மூலம் முட்டுக் கொடுக்கும் பாரம்பரிய முறையை விட இது எளிதாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல நன்மைகளை தருகிறது. பெல்ட் கட்டும் முறையின் முக்கிய அம்சங்கள் மற்றும் நன்மைகள். காற்று மற்றும் மழை பாதுகாப்பு. மரங்களை ஒன்றுடன் ஒன்று பிணைத்து கட்டுவதன் மூலம் சூறாவளி காற்று மற்றும் கனமழையால் மண் நெகிழும் போது மரங்கள் சாய்வது தடுக்கப்படுகிறது. தார் சுமை தாங்கும் திறன். வாழைத் தார் பெரியதாகி கனம் கூடும் போது குலை பாரம் தாங்காமல் மரம் முறிவதை தவிர்க்கிறது. பொருளாதார சிக்கனம். மூங்கில் கம்புகள் வாங்குவதைக் காட்டிலும் இதன் செலவு மிக குறைவு. மறுபயன்பாடு ரீயூசபிலிட்டி. ஒருமுறை பயன்படுத்திய பெல்ட்டுகளை அறுவடைக்கு பின் பத்திரப்படுத்தி அடுத்தடுத்த சாகுபடிகளுக்கும் பயன்படுத்தலாம். பெல்ட் கட்டுவது எப்படி. செயல்முறை. சரியான தருணம். வாழை மரம் பூவெடுத்து தார் தள்ளத் தொடங்கும் காலத்தில் சுமார் 7 முதல் 8 வரை மாதங்களில் பெல்ட் கட்டுவது மிகச் சிறந்தது. வரிசை இணைப்பு ரோ பைண்டிங். நைலான் கயிறு அல்லது பிரத்யேக வாழை பெல்ட்களை கொண்டு ஒரு வரிசையில் உள்ள வாழை மரங்களின் மேல் பகுதியை இணைத்து கட்ட வேண்டும். முக்கோண வடிவம் ட்ரையாங்குலர் சப்போர்ட். மரங்களை தனித்தனியாக கட்டுவதை விட 3 அல்லது 4 மரங்களை ஒன்றாகச் சேர்த்து முக்கோண அல்லது சதுர வடிவில் பிணைக்கும் போது கூடுதல் பலன் கிடைக்கும். கூடுதல் விவரங்கள் மற்றும் தொடர்புக்கு. சேவை தமிழ்நாடு முழுவதும். தொடர்பு எண் 8438535484. யூடியூப் சேனல் வாலா.